என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. எம்ஜிஆர் கொடுத்த அந்த பயம் 10-11 வருட பயம் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வரைக்கும் அது தொடருது. அது எங்க நமக்கு மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுமோ, நம்மளை வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாம பண்ணிடுமோ, அதிகாரத்துல இல்லாம பண்ணிடுமோன்றதுனாலதான் இந்த அளவுக்கு இணையத்துல வரைக்கும் விஜய் வந்து இறங்கி அடிக்கிறாங்க. முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் அடிக்க இவங்க தான் வந்து இதுவா இருப்பாங்க, ஏறி அடிப்பாங்க. ஆனா இந்த தடவை இவங்க ஏறி அடிக்கிறாங்க, இவங்களும் திருப்பி ஏறி அடிக்கிறாங்க. எல்லா பக்கமும் சேர்ந்து அடிக்கிறதுனால இந்த தடவை இவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. இவங்களுக்கு மேல ஏறி அடிக்கிறாங்க. இவங்க ஒரு அரணா இருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய்க்கு சுத்தி விஜயை காப்பாத்துறதே அவங்க தான். ஏன்னா விஜயை வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா அந்த விஜய் கிட்ட போக விடாம இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. ஒரு பெரிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், விஜய்க்கு தன்னிச்சையா செயல்படுற அந்த பசங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், விஜயை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியும் போதே இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அனுதாபம் வந்துருது. எங்க தலைவனை நீ டார்கெட் பண்றியா, உங்க தலைவனை நான் என்னெல்லாம் பண்றோம் பாருன்னு. சன் டிவில படமே போட மாட்டோன்றோம், அதுல அரசு விருதுகள் வேற உங்களுக்கு. ஏங்க படம் போடுறதுலேயே இவ்வளோ அரசியல் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஒரு படம் போட்டா நான் அது ஏதோ அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமோன்றதுக்காக அந்த நெட்வொர்க் மொத்தமாவே விஜய் படத்தை போடக்கூடாதுன்னு வச்சிருக்கும் போது எப்படி விருதுகள்ல வந்து விஜய் பேர் வரும்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? விஜய் பேர் இல்ல, விஜய் படத்துல ஒர்க் பண்ண யாருக்குமே கூட கிடைக்காது. கரூர் சம்பவம் வந்து ஒரு பெரிய இடி. அதுக்கப்புறம் தான் இதை இப்படிதான் நம்ம பண்ணணும், அரசியல்ல இப்படி பண்ணணும், இது இப்படி ஆச்சுன்னா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை. இதுவே வேற ஒரு கட்சிக்காக இருந்தால் அது பெரிய இஷ்யூவா மாறி இருக்கும். இதுவே பெரிய இஷ்யூ, மிகப்பெரிய இஷ்யூ. ஆனா அது அந்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணிருக்கும். ஆனா விஜய்ன்ற ஒரு நபர்ன்றதுனால அது வந்து அவங்க எவ்வளவு ஆழமா கீழே விழுறாங்கன்றதே அதை விட ரொம்ப வேகமா மேல எழுந்துடுறாங்க. அதாமா டக்குன்னு ஒரு அடி விழுந்தாலே சொன்னா மக்கள் அவங்களை தூக்கி விட்டுறாங்க. ஏன்னா எப்படியாவது வந்துட மாட்டாங்களா, ஒரு மாற்று வந்துடாது நிறைய பேர் யோசிப்பாங்களா. அவங்களுக்கெல்லாம் விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா தெரியுறாரு, எப்படியாவது வந்துருங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போடலாங்களா? நம்ம இணையத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி நம்ம திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நடக்கிற அந்த இணைய போரா இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய அவங்கள பற்றி வசப்படுறதோ, இல்லை வந்து எதிர்த்து பேசுறதோ, அவர் இது பண்ணலை அது பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து திமுக சைட்லேருந்தும் இல்லை ஆதரவு சைட்லேருந்தும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் திமுக அவ்வளோ பயம்? அதாவது ஒரு நடிகர் கட்சி தொடங்கினார் அப்படின்னாலே திமுகவுக்கு ஒரு பயம் வருது. இது நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம். திமுகவுக்குன்னா எதிர்க்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்து, அதே மாதிரி இப்போது நம்ம கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும்போது கூட பிஜேபி பி டீம் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களும் தொடங்கும் போதும் அவ்வளோ பயம் திமுகவுக்கு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? முதல்ல நீங்களே முக்கால்வாசி சொல்லிட்டீங்க. திமுகவுக்கு புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னா ஒரு பயம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்க முடியாது. புதுசாக ஒரு கட்சி தொடங்கினா இப்போ மல்லை சத்யா அவர்கள் டிவிகேன்னு ஒரு கட்சி தொடங்கினார், திராவிட ஏதோ ஒரு கட்சின்னு தொடங்கினார் அவர். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. வெற்றி கழகம் இல்லை லஜாக்கான ஒரு கட்சி தொடங்கினாங்க, லட்சிய ஜனநாயக கட்சின்னு, அதனால பயம் வந்துச்சு. அப்படி கிடையாது. இவங்க நமக்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு யார் மேல பயம் வருதோ அவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் எம்ஜிஆர். ஆரம்ப காலத்துல எம்ஜிஆர் திமுகவில் பயணிச்சாருன்ற வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அங்கிருந்து பல பிரச்சனைகள்ல வெளியே வந்து அவர் ஒரு கட்சியை தொடங்கி அது வந்து ஒரு வெற்றியா அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஆட்சி கட்டிலில் இருந்தாங்கன்றது தான் வரலாறு. அதனால அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு பெரிய பாடம். அந்த 11 வருஷ கேப் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டி இருக்கு. அது வரலாற்று ரீதியாக அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. ஸ்ட்ராங்னா 10 வருஷம் ஆட்சியில், அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப அரும்பாடுபட்டு காங்கிரஸ் எல்லாம் தோற்கடிச்சு பல வரலாறுகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்து அண்ணா அவர்கள் இறக்குறார். இறந்த உடனேயே திருப்பி ஒரு தேர்தல், மறுபடியும் யார் முதலமைச்சராகனா கருணாநிதி முதலமைச்சராக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனைகளாவது எம்ஜிஆர் வெளியே வர்றாரு. எம்ஜிஆர் வெளியே வந்து ஒரு 5 வருஷத்துல அந்த கட்சியெல்லாம் தொடங்கி அது ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் 11 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. எதிர்கட்சியே அவர் பயங்கரமா செயல்படுறாரு, எல்லாம் பண்றாரு. அந்த தோல்வி இருக்கு இல்லையா, அந்த 11 வருஷம் அந்த டைம் தான் இவங்களை வந்து எதிர்கட்சியா பயங்கரமா வலுப்படுத்துச்சு. திமுகன்ற ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் பெரும் கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது காரணமே அந்த 10 வருஷம் அந்த 11 வருஷம் கேப்பு தான்.
ஸோ அப்போ அதை யார் கொடுத்தா? அது எம்ஜிஆர்னு ஒருத்தர் தான் கொடுத்தாரு. அவர் ஒரு நடிகராக இருந்திருக்காரு, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலில் இருந்தார், பொருளாளராக இருந்தார், பெரிய இதெல்லாம் மேஜிக் பண்ணார் அப்படின்றதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவருடைய ப்ரொஃபஷன் என்ன? நடிகர். அந்த நடிகருக்கு எவ்வளோ ஒரு க்ரௌட் இருந்துச்சு, அவர் மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருந்துச்சு, எவ்வளோ ஒரு வெறி இருந்துச்சு. அதெல்லாம் தான் அவங்கள வந்து இன்னமும் விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்து கட்சி தொடங்கும் போது அளவுக்கு விஜய்க்கு இருக்குன்றதுனால பயப்படுறாங்க. இல்ல ஏன்னா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா தாத்தா காலத்துல அது நடந்தது, தாத்தா போய் பையன் போய் இப்ப பேரன் வந்துருச்சு. அந்த 3 தலைமுறை இருக்கு. 3 தலைமுறையாவும் தாத்தா காலத்துல அவருக்கு போட்டி யாரு? எம்ஜிஆர். ஸ்டாலின் காலத்துல கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சேர்த்து போட்டி யாரு? அம்மா. எங்க இருந்து வந்தாங்க? திரைத்துறை தான். திரைத்துறை முடிஞ்சிருச்சா? இப்ப 3ஆவதா உதயநிதி வராரு. உதயநிதிக்கு இப்ப த்ரெட்டா இருக்கிறது யாரு? விஜய். அவர் எங்க இருந்து வந்திருக்காரு? சினிமால. சோ உங்களுக்கு சினிமா பெரிய பேக்ரவுண்டு, சும்மா கிடையாது. இப்போ ஒரு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமும் விஜய் மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமும் நிறைய இருக்கு. உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட பிரபலமானவங்க, இவங்களெல்லாம் நம்பி மக்கள் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து மக்களை பிடித்தவர்கள் கிடையாது, வெறியர்கள் கிடையாது. எம்ஜிஆர் மாதிரியோ ரஜினி மாதிரியோ அவங்க மேல வந்து பித்து பிடிச்செல்லாம் அலைய மாட்டாங்க. ஏன்னா கமலஹாசனுக்கு அது கிடையாது. கமலஹாசனுக்கு சினிமா துறையில பெரிய வரவேற்பு இருக்கு. அதுல ஒரு பெரிய ஒரு வேற லெவல்ல அவரை தாண்டி அங்க எதுவுமே கிடையாது, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாருமே நம்ம ஃபேன் தான். நீங்க சொல்ல போனா ஆமா இல்ல நீங்களா அவரு கட்சி ஆரம்பிக்கும் போது சரி சினிமால நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு, நிறைய அரசியல் உலக அரசியல் நிறைய பேசுவாரு, நிறைய புத்தகங்கள். அது என்ன பண்ணுவோம், ஒரு தெளிவான மனுஷன் வந்து இது நம்ம அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு கட்டத்துக்கு நாமே போயிருக்கோம். இல்ல இப்ப நீங்க உங்களை மாதிரியான நபர்களே நீங்களாம் நம்புனீங்க கமலஹாசன் அவர்களை. ஆனா அவர் மேல நமக்கு வெறி கிடையாது. கமலஹாசன் நடிகருக்கு சில குறிப்பிட்ட அளவுல வெறி இருக்காங்க. ஆனா மக்கள் இருக்காங்களே, எளிய மக்கள் இருக்காங்களே, எளிய மக்களோட இது வந்து கமலஹாசன் கிடையாது. ஆனா அது ரஜினிக்கு இருக்கு, எம்ஜிஆருக்கு இருந்தது, ரஜினிக்கு இருக்கு, அதுக்கப்புறம் விஜய்க்கு இருக்கு, விஜயகாந்துக்கு இவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு. இப்போ விஜயகாந்துமே ஒரு பெரிய த்ரெட்டா தானே இருந்தார். கட்சி ஆரம்பிச்சோன்னா விஜயகாந்த் எவ்வளவு பெரிய த்ரெட்டா இருந்தார். விஜயகாந்துக்கு என்ன நடந்ததுன்றதை நம்ம திருப்பி சொல்ல தேவையில்லை. அவர் என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி ஆக்கிட்டாங்க, கடைசியா என்ன நடந்துச்சு, அவருக்கு அவர் எவ்வளவு பெரிய மீம் மெட்டீரியலா மாத்தினாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ பொதுவாகவே சினிமா பிரபலங்கள்னு வரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டா பார்க்கப்படுறாங்க. அதுல வந்து ரஜினி உட்பட எல்லாருமே. ஏன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறோன்னு அறிவிச்ச நாள்ல இருந்து அவருக்கு வந்த அதிபயங்கரமான இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒரு RSS பின்புலத்திலேருந்து வர்றாரு, அவருமே ஆன்மீக அரசியல் முன்னெடுக்க போறேன்னாரு. அப்புறம் உதயநிதியே நிறைய விஷயங்களை வந்து அவர் கிண்டல் கேலி பண்ணியிருக்காரு, ட்வீட் எல்லாம் கூட போடுவார், ரொம்ப மோசமான ட்வீட்லாம் கூட அவரை பற்றி போட்டிருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர்ன்ற ஒரு நபர் கொடுத்த பயம் தான் இன்னைக்கு விஜய் வரைக்கும், விஜயகாந்த்ல ஆரம்பிச்சு கமலஹாசன்ல ஆரம்பிச்சு ரஜினியில வந்து விஜய் வரைக்கும் அவங்களுக்கு பெரிய த்ரெட்டா இருக்கிறது இந்த நடிகர்கள் தான். இந்த நடிகர்கள் வந்து எப்படியா நம்மள ஆட்சியில இருந்து இது பண்ணிட போறாங்க, அது நமக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இவங்களை ஆரம்பத்திலேயே முடிச்சு விட்டுறணும், இவங்களை ஆரம்பத்திலேயே முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும், வரும்போதே பிச்சு எரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வளர விட்ட அந்த எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு வந்து பெரிய த்ரெட்டா மாறினாரு. கமலஹாசன் எதிர்த்தாலும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இப்போ நபர் அங்க போயிட்டாரு, அங்க போய் அவர் எம்பியா மாறிட்டார். விஜயகாந்த் பெரிய த்ரெட்டா இருந்தாரு, ஆட்சிக்கு அவங்களால வரவிடாம பண்ணாரு. அவர் வந்து ஜெயலலிதாவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்குனாரு, திமுகவை மெஜாரிட்டியில ஆட்சியில உட்கார வைக்காம போனாரு. 2011 அதையும் பண்ணிட்டாரு. 2011 எதிர்கட்சியாவே வரவிடாம பண்ணிட்டாரு. அப்போ நடிகர்களால எப்பவுமே திமுகவுக்கு பெரும் பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ விஜய் மாதிரி ஒரு நபர், ஒரு மாஸ் ஹீரோ, பெரிய கூட்டத்தை ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஹீரோ, அவரோட கேரியரோட உச்சத்துல இருந்து வரும்போது அப்போ அவருக்கான வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியது. அப்போ யார் அடுத்த தலைமையில இருக்கான்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஈக்குவலா விஜய் வந்து நிக்கிறாரு. சோ அந்த ஃபேன் பேஸ்ல பார்க்கும்போது உதயநிதி ஒன்றும் கிடையாது, அவருக்கு இந்த அரசியல் பின்புலம் மட்டும்தான். ஒரு 10 படம் நடிச்சிருக்காரு, ஓரளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும், ஒரு தேர்தலில் நின்று செங்கல் மூலியமா பிரபலம் ஆயிட்டாருன்றதுதான் தெரியும். அவருக்கும் அரசியல் தெரியாது, பெரிய அளவுக்கு அரசியல் தெரியாது. விஜய் வரார், விஜய்க்கும் அரசியல் தெரியாது, ஆனா பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, ஓரளவுக்கு அவருக்கு நல்ல அறிந்த முகம். அவர் வரதுனால இவங்களுக்கு பெரிய த்ரெட் இருக்குன்றதை அவங்க உணர்றாங்க. அப்புறம் சர்வேக்கெல்லாம் எடுக்கும்போது தெரியுது, ஓஹோ இது பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், அதனால இப்பவே அது மேல வந்து ஒரு காவி முத்திரையை குத்தி சங்கி முத்திரையை குத்தி எப்படியாவது உட்கார வச்சிடலாம்
ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு தினம் ஏதாவது போஸ்ட் போடுறது, அவர் கொடுக்குற அறிக்கையை வச்சு போஸ்ட் போட வைக்கிறது, அவர் ஏதாவது ஒன்று பண்ணால் அதுக்கு அகைன்ஸ்டாக பேச வைக்கிறது, ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு பேச வைக்கிறது, அப்படியே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை பற்றி பேச வைக்கிறது, கரூர் சம்பவங்களை வச்சு அதிகமாக பேச வச்சது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவருக்கு என்னெல்லாம் அகைன்ஸ்டாக பண்ண முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுறாங்க. ஸோ எம்ஜிஆர் கொடுத்த அந்த பயம் 10-11 வருட பயம் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வரைக்கும் அது தொடருது. அது எங்க நமக்கு மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுமோ, நம்மளை வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாம பண்ணிடுமோ, அதிகாரத்துல இல்லாம பண்ணிடுமோன்றதுனால தான் இந்த அளவுக்கு இணையத்துல வரைக்கும் விஜய் வந்து இறங்கி அடிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, சன் நெட்வொர்க் வந்து விஜயோட படங்கள் எதுவுமே போடுறது கிடையாது. டோட்டல் ஸ்டாப். எந்த விஜய் படமும் போடுறது கிடையாது. அவர்கிட்ட இந்த பழைய படங்கள் புது படங்கள் எதுவுமே வந்து அவங்க வந்து போடுறதே கிடையாது. ஸோ அது டோட்டலாக அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய இதுவே உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கிருந்து எங்கேயாவது படம் பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களோன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து உருவாகி இருக்கு. அப்போ உங்களுக்கு களத்தில் அது இருக்க தானே செய்யும். அப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட போறேன்னு சொல்றான், கூட்டமாக போறாங்க, விஜயை பார்க்கறதுக்காக போறாங்க. எங்க போறீங்க? விஜயை பார்க்க போறோம். ஒரு 10 பேர்ல ஒரு 6 பேர் 7 பேர் கேட்டா விஜய் ஓட்டு போட போறோன்றான் யங்ஸ்டரு. அப்புறம் அவங்கள வந்து ஓவரா தற்குறி அது இதுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் கிளம்பிடுச்சு. எங்களை தற்கொலைன்னு சொல்றீங்களா, அப்போ நாங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கிளம்பிட்டான். இப்படி எல்லாமே அவங்களுக்கு எதிராக போறதுனால எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருத்து கணிப்பு அது இதுன்னு போட்டு மீண்டும் நம்ம ஆட்சி தான், திராவிட மாடல் 2.0 தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நடிகர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எப்பவுமே அது பெரிய த்ரெட்டு தான். ஏன் அவங்க உச்சத்துக்கு வர அந்த ஒரு இது இல்லையா, இல்லை அவங்களுக்கு அந்த நடிகர்கள் இல்லை? ஏன்னா அந்த உச்சத்துக்கு வந்தா நம்மளுக்கு இந்த பேஸ் இருக்குது, நம்ம இதை வச்சு பண்ணிடலாம், அவ்வளோ பயம் இருக்கிறவங்க முதல்ல எனக்கு எதை பற்றி பயம் இருக்கோ நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே போகணும்னு தான் நம்ம நினைப்போம். நம்மக்கிட்ட பதவி இல்லை அதிகாரம் இல்லைன்னு நம்ம அந்த அதிகாரத்துக்கு வரதுன்னு நினைப்போம். இவங்களும் அதே சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்காங்கன்னா இந்த சினிமா துறையோட முக்கியத்துவம் என்னன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் கலைஞர் அவர்கள் வசனகர்த்தா எல்லாம் பண்ணியிருக்காரு, சின்ன சின்னதெல்லாம் நடிச்சிருக்காரு. அதோட தான் அவர் முடிஞ்சிருச்சு, அவர் அரசியல் பக்கம் திரும்பிட்டார் ஃபுல்லாக. அடுத்து ஸ்டாலின் நிறைய முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காரு, நாடகங்களில் நடிச்சிருக்காரு, படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. வரணும்ல உங்களுக்கு, அது வந்து அது டிஃபால்ட்டாக உங்கள் பேரில் எழுதியிருந்தா தானே இருக்கும். இப்போ நீங்கள் அரசியலில் வர போறீங்கன்னா அது உங்களுக்கு இருக்குது, அந்த அம்சம் இருக்குப்பா, அரசியலில் ஜெயிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது கொண்டு வந்துருவாங்க. அது உங்கள் பிளட்லேயே இருக்கிறதுனால என்னமோ பண்ணி உங்களை கொண்டு வந்துட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்க, ஓகே முடிஞ்சிருச்சு. நடிமா ஒன்றும் வரல, அவர் அதுக்கான எஃபர்ட் போட்டு. அதுதான் சொல்கிறேன், ஏன் அந்த எஃபர்ட் நீங்கள் போட மாட்டீங்க? அதுதான் விஜய் அவர்கள் அந்த எஃபர்ட் போட்டதுனா, ஏன்னா அவங்க அப்பா சினிமாவில் இருக்காரு, ஈஸியாக அந்த பிளட் இருக்குது, அதனால அவருக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க அப்பா அரசியலில் இருக்காரு, அவருக்கு ஒரு ஈஸியாக என்ட்ரி கிடைச்சிருச்சு, அவரும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்காரு. இதே தான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் பண்ணாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது, அறிமுகம் ஆகணும் மக்கள் கிட்ட போய் ஒரு 10 படம் நடிச்சோமா, நல்லா தெரிஞ்சோமா, இவர் தான் உதயநிதி ஸ்டாலினோட பையன்னு தெரிஞ்சிருச்சு, ஓகே தெரிஞ்சிருச்சா, இப்போ நீ உள்ளவா. இப்போ நீ எதுவுமே தெரியாமல் உள்ளறதுக்கு பதிலாக இவன் ஒரு ஹீரோ. அப்போது அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரு, அப்போது ஒரு சினிமா பிரபலமாக தான் அவரும் வந்து உள்ளே வராரு. அவரும் வந்து படம்லாம் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. இதுதான் பிரச்சனை. இவங்க ஃபுல்லாக அந்த கேரியரில் இருக்க மாட்டாங்க, இந்த கேரியரில் வருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இங்கே உள்ளே வந்துடுவாங்க. இவங்களோட என்ட்ரி அது என்ட்ரி பிளாட்ஃபார்ம் அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ட்ரெயின் ஏறிடுவாங்க, ஓகே நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் இங்கேருந்து வராங்க இல்லையா, அந்த சினிமாலேருந்து வராங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து அங்கே வரக்கூடாது. அங்கே வந்தாங்கன்னா இவங்களுக்கு அது பிரச்சனை. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் அரசியல் இது தெரியுமா, உங்களுக்கு அது தெரியுமா, எங்கள் வரலாறு என்ன தெரியுமா, எங்களுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா, நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, பண்ணக்கூடாத நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கேருந்து வரக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்போல்லாம் பத்திரிகைகளில் வச்சு பேசுவாங்க, அவங்களுக்கு பேச்சாளர்களை வச்சு பேசுவாங்க. அப்புறம் இந்த பேச்சாளர்கள்லாம் வச்சு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் ரொம்ப அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க. அப்புறம் விஜயகாந்த் வந்ததுக்கப்புறம் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ மோசமாக சித்தரித்து அவரை வந்து காலி பண்ணாங்க. இப்போது விஜய்க்கு எடுத்திருக்க ஆயுதம் தான் இணையம், இந்த இன்டர்நெட், இந்த எக்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான நபர்கள் ப்ளஸ் பத்திரிகையாளர்கள், அவங்களுடைய பத்திரிகையாளர்களை நிறைய பேரை வச்சு அந்த பேரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை வச்சு அவரை எடுத்து ஆனால் பழிக்கலை. அது பெரிய அளவுக்கு இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு இருந்தாங்க, பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ் அவர் கூட இல்லை. அவர் கூட இருந்தவங்களாம் அந்த டைமில் அவருடைய ரசிகர் மன்றத்தில் நற்பணி மன்றத்தில் இருந்தவங்க அவங்கெல்லாம் ஒன்று இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அரசியல் அமைப்பாகவே மாறிட்டாங்க, ஒரு கட்சியாகவே அவங்க வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு தலைவனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மாடரேட்டாக இருந்தவங்க, அந்த மிடில் ஏஜில் இருந்தவங்க தான் நிறைய பேர் வந்து விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து இருந்தாங்க. ஆனால் விஜய் கிட்ட இருக்கிறவங்க இந்த +1 +2 10th +1 +2 காலேஜ், அதுக்கப்புறம் இந்த 30 + 35+ வரைக்கும் விஜய் வந்து அவரோட ஃபேன்ஸாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் லேடிஸ்
ம் பெண்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு பக்கபலமா இருக்காங்க. அதனால இந்த விஜயை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து போட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் ஜாதகத்தை எடுத்து உள்ள போட்டுறான். ம் நீ இப்படி ஒண்ணு சொல்றல, ஆனா உனக்கு உன் இதை பாரு அப்படின்னு சொல்லி அதை கைட்டி அவன்கிட்ட கொடுத்துட்றான். இந்த உந்த பார்த்துக்க முதல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க ஒண்ணு சொன்னா இவங்க ஒன்று சொல்லிடுறாங்க. அப்போ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தற்கொலைன்ட்டாங்க. அங்கதான் அந்த வார்த்தை வெடிக்குது. அதாவது இவங்கெல்லாம் அரசியல் மையப்படுத்தல, தெரியாது. ஏன்னா அவங்க டைரக்டா படத்துல இருந்து வராங்க, விஜய் ரசிகரா பார்த்து அப்படி வராங்க. அவங்க தொண்டர்களா மாறதுக்கு டைம் ஆகும். இந்த ஒரு எலெக்ஷன் தேவைப்படும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆகும். அவங்களாம் தொண்டர்களா மாறி அரசியல் மயப்படுத்தப்படுறதுக்கு லேட் ஆகும். ஆனா அவங்களை என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால இதெல்லாம் வச்சு அவங்க வந்து டக்குன்னு ஒரு தற்கொலைன்ற வார்த்தையை வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களும் சும்மா இல்லை. இவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஈக்குவலா வந்து டஃப் கொடுக்குறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் அடிக்க இவங்க தான் வந்து இதுவா இருப்பாங்க, ஏறி அடிப்பாங்க. ஆனா இந்த தடவை இவங்க ஏறி அடிக்கிறாங்க, இவங்களும் திருப்பி ஏறி அடிக்கிறாங்க. எல்லா பக்கமும் சேர்ந்து அடிக்கிறதுனால இந்த தடவை இவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. இவங்களை விட இவங்க வந்து ஒரு அபிஷியல், ஆனா இவங்க அன்அபிஷியல். ஆனா அன்அபிஷியலாவே இவங்களை வந்து டார்கெட் பண்றாங்க. இவங்களுக்கு மேல ஏறி அடிக்கிறாங்க. இவங்க ஒரு அரணா இருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய்க்கு சுத்தி விஜயை காப்பாத்துறதே அவங்க தான். ஏன்னா விஜயை வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா அந்த விஜய் கிட்ட போக விடாம இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. ஒரு பெரிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், விஜய்க்கு தன்னிச்சையா செயல்படுற அந்த பசங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், விஜயை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியும் போதே இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அனுதாபம் வந்துருது. எங்க தலைவனை நீ டார்கெட் பண்றியா, உங்க தலைவனை நான் என்னெல்லாம் பண்றோம் பாருன்னு. அவங்களால என்னெல்லாம் முடியுமோ எவ்வளவு பழைய விஷயங்களை இவங்க வந்து நம்ம கிட்ட மறைக்கிற பல விஷயங்களை எடுத்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இணையத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயமா இருக்கு. இதுதான் நடிகர்களை பார்த்து திமுக பயப்படுறதுக்கான மிக முக்கியமான காரணம். வரவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க சைட்ல இருந்து சொல்றவங்களாம் வரவங்க எல்லாம் திமுக அழிக்கணும். திமுக அழிக்கணும்னு யாரும் வரல. திமுக அழிச்சு அது பண்ணல, அவங்க ஜெயிக்கணும்னு தான் வராங்க. திமுக அழிச்சு அந்த இடத்துல அவங்க உட்காரணும்லாம் வரல. டிவிகேவுக்கும் அந்த வேலை கிடையாது. தீய சக்தி அவ்வளவுதான். அதுக்கு பதிலா நாங்க வரோம், இவங்க இவ்வளவு நாள் இவ்வளவு இது அழிச்சிருக்காங்க, இது நடக்கக்கூடாது, அதனால நாங்க வரோம்னு இவங்க சொல்றாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட இது என்னன்னு நம்ம கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. அதுதான் இவங்களுடைய பிரச்சனையாகவும் இருக்குது. இல்ல அது இப்படி இருந்தாங்கன்னா, ஆனா ஒரு அரசோட விழா வந்து எடுத்திருக்காங்க. இந்த திரைத்துறையினருக்கு வந்து 6 வருஷம் கழிச்சு விருதுகள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. அதுல கூட விஜயோட எந்த ஒரு படமோ எதுவுமே நாமினேட் ஆகல. இத எப்படி சொல்றது, அரசு ரீதியாவுமே நீங்க ஒருதலை பட்சமா நீங்க அந்த ஒரு விஷயம் பண்றீங்கன்றது தான் கேள்விக்குறியா இருக்குது. நீங்க தனிப்பட்ட கட்சி ரீதியா நீங்க வந்து இது பண்றீங்கன்னா வேற. ஆனா அரசு ரீதியா நீங்க ஒரு அரசு, நீங்க நடுநிலையா இருந்து தான் எல்லா விஷயங்களும் பண்ணணும். நீங்க ஏன் அதுல கூட ஒரு பரமட்சம், நீ அதுல கூட நீ வந்துடக்கூடாதுன்னா புரியல. சன் டிவில படமே போட மாட்டோன்றோம், அதுல அரசு விருதுகள் வேற உங்களுக்கு. ஏங்க படம் போடுறதுலே இவ்வளவு அரசியல் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஒரு படம் போட்டா நான் அது ஏதோ அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமோன்றதுக்காக அந்த நெட்வொர்க் மொத்தமாவே விஜய் படத்தை போடக்கூடாதுன்னு வச்சிருக்கும் போது எப்படி விருதுகள்ல வந்து விஜய் பேர் வரும்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? விஜய் பேர் இல்ல, விஜய் படத்துல ஒர்க் பண்ண யாருக்குமே கூட கிடைக்காது. அது நடிகர்களா இருக்கட்டும், துணை நடிகர்களா இருக்கட்டும், இயக்குநர்களா இருக்கட்டும், சண்டை காட்சி இயக்குநர்களா இருக்கட்டும், இல்ல ஒளிப்பதிவாளர்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸா இருக்கட்டும், யாருக்குமே கிடைக்காது. ஒரு சின்ன கேரக்டர் கூட கிடைக்காது. விஜய் படத்துல வந்து நடிச்சு இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா அது சின்ன கேரக்டர்ஸ் கூட கிடைக்காது. ஏன்னா இந்த 7 வருஷத்துல விஜய்க்கு படமே வரலையா? அதுல ஒரு கேட்டகரியில கூட விஜயை விட்டுருங்க, விஜய்க்கு தரமாட்டீங்க தெரிஞ்சு போச்சு. அவரும் வந்து ஒரு கதையின் நாயகனாகலாம் நடிக்கல, அவர் ஒரு கதாநாயகனாக தான் நடிச்சிருக்காரு. அதனால அவருக்கு நீங்க தர தேவையில்லை, அவரும் அதை விரும்ப போறதில்லை. உங்கள்ட்ட இருந்து விருது வாங்குறது அவரும் விரும்ப போறது இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆனா மற்றவர்கள்லாம் இயக்குனர்கள், கேமராமேன், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ், துணை கதாபாத்திரங்கள் எவ்வளவோ இருக்கும்ல. அந்த கேட்டகரியில ஒண்ணு கூடவா விஜய்க்கு வந்து விஜய் படத்துல இருந்து வந்தவங்களுக்கு வராம போயிருக்கும்? மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு, பிஜேபிக்கு எதிரான படம் தான். அதுல எவ்வளோ டெக்னிக்கலா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். தெரின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலயும் சமூக கருத்து இருந்துச்சு. இந்த ஒரு பாலியல் பலாத்காரம் பண்றதை பத்தின ஒரு கருத்து வந்துருந்துச்சு, அதுக்கும் வந்து இல்லை. சரி, அந்த கதைக்கு அந்த சம்மந்தப்பட்ட யாருக்காவது கூட கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை வேற ஏதோ டெக்னிக்கலாவே யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்க முடியும் இல்லையா? ஒரு பாட்டோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா நீங்க கொடுத்த நபர்களை மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு வகையில இவங்க திமுக கூட சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க, அமைதியா இருக்கிறவங்களா இருப்பாங்க. திமுக விருது நிகழ்ச்சி இல்ல, அதான் அமைதியா இருப்பாங்க. அப்படின்னா திமுக சம்பந்தப்பட்ட ஆட்களா இருப்பாங்க. போஸ் வெங்கட்டுக்கு 2 விருது, டானாகாரனுக்கும் இன்னொரு படத்தை ஏதோ ஒரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ், ஒரு அசுரன், தனுஷ், சூர்யா, கார்த்தி,
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இவங்கலாம் திறமை இல்லாதவங்கன்னு சொல்லலை, திறமையானவங்க தான், எல்லாருமே திறமையானவங்க தான். கொடுத்துருக்க சில படங்கள் கூட படம் தான் சர்பட்டா பரம்பரைக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் சர்பட்டா பரம்பரை எடுத்த ரஞ்சித்தே அதை வந்து கேள்வி கேட்குறாரு, ஆமா. என்ன நடந்திருக்கு அப்படின்னு, இது உண்மையாக தான் நடக்குதா, நம்பகத்தன்மை இருக்கான்ற ஒரு கேள்வி வைக்கிறாருன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் நடக்குது. இது இப்போ ஒரு விருதுல கூட இவர் ஒரு பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அப்புறம் உங்களை ஏறி அடிக்கிறதுல என்ன இருக்கு, தப்பு கிடையாது, அடிக்க தான் செய்வாங்க. இதை விட மோசமாக கூட அவர் எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் வந்து இல்லாதது பொல்லாதது, அதாவது நீ பண்ணாதது ஒன்று வந்து குற்றச்சாட்டை வைக்கலையே, நீ என்ன பண்ண, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னா நம்ம ஒன்று கேட்டால் உங்களுக்கு ஒரு மனசாட்சி உறுத்தும்ல. உறுத்தாது உறுத்தாது. நான் அரசியல்வாதி அப்புறம் உறுத்தவே கூடாது. உறுத்தக்கூடாது. அடுத்து இந்த தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சு பிப்ரவரி 2லேருந்து 2 வருடம் வந்து நிறைவேறுது. இந்த 2 வருடம் அவங்க பயணிச்சு இதுக்கு மேலே என்ன மாதிரி ஒரு நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகிறாங்க. 2 வருஷம் கடந்து வந்துட்டாங்க. எப்படியோ டக்குன்னு அப்படி இப்படின்றதுக்குள்ள 2 வருஷம் போயிடுச்சு. ரொம்ப பெரிய போராட்டங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய அதான் நம்ம வந்து சொல்லணும்னா, அரசியல் ரீதியாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். நெகட்டிவாக சொல்லணும்னா நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் நெகட்டிவாலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பாசிட்டிவ் ஆக்குற ஒரே விஷயம் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அவருக்கோட அந்த பிராண்டு, அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு தான் இங்கே வந்து வேல்யூ. ஸோ அதை வச்சு தான் இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அது ஒன்றை மட்டுமே நம்பி போகிறாங்க, ஆனால் அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அதை மட்டும் நம்ப முடியாது, களத்துலையும் கொஞ்சம் நம்ப வேண்டியிருக்கும். அதனால தான் வேட்பாளர் தேர்வு அது இதுன்னு நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த 2 வருஷத்துலேயே அவங்க நிறைய அரசியல் வந்து அடி வாங்கியிருக்காங்க, நிறைய அனுபவங்களை வாங்கியிருக்காங்க. குறிப்பாக கரூர் மாதிரியான சம்பவங்கள், எப்படி கூட்டத்தை வழி நடத்தணும், இதுக்கு என்ன தேவைகள் இருக்குன்றது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள், ஆஃபர் கொடுத்தது, இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயங்களை சொன்னதா இருக்கட்டும். இப்போ வரைக்கும் கூட்டணிக்கு வரேன்னு சொன்னவங்க வர முடியாம வேற கூட்டணிகளுக்கு போனதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அரசியல் அனுபவங்களை வந்து தாவேகாவுக்கு 2 வருஷத்துல பயங்கரமா வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனுஷன் நிலக்குலைஞ்சி போகும்போதும் மக்கள் வந்து அவர் வந்து நிலக்குலைய விடாம ஓகே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஓகே நம்ம வந்து சும்மா வரல, அப்ப நமக்கு சரியா தான் வந்திருக்கோம், இவங்களுக்காக நம்ம நிக்கணுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை விஜய் அவர்களுக்குமே அது வந்து எடுத்துட்டு போயிருக்கும். இந்த விஷயத்தின் மூலியமா கட்சியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகே நம்மளும் வந்து சும்மா இருக்கக்கூடாது, இந்த ஒரு வருஷத்துக்கான தேர்தல் கிடையாது, சும்மா 2026 களமாடிட்டு திருப்பி நடிக்க போற நபர் கிடையாது, இது வந்து தொடர்ந்து இயங்க போற ஒரு கட்சி. அதனால நாமளும் நம்மளுடைய அந்த வேலைகளை உழைப்பை சரியா செலுத்தணும், அப்பதான் வெற்றின்றது கிடைக்கும்ன்றது தான். அதனால இந்த 2 வருஷம் கேப்ல அந்த நம்ம கூட்டம்லாம் போகும்போது பார்த்தோம், நம்ம அந்த ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது பார்த்தா அந்த க்ரௌடெல்லாம் வரது பார்த்து ஒரு அலட்சியமாக இருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் க்ரௌடு வருது அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது அப்படி தான் நம்மளுக்கு வருது, க்ரௌடு வருது, மாசு இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு ஓட் பர்சன்டேஜ் நிறையா வரும், நம்ம ஆட்சியை பிடிச்சலான்றப்போ அந்த கரூருக்கு அப்புறம் தான் உண்மையான அரசியல்ன்றது என்னன்றது அவங்க அது வரைக்கும் வந்து அரசியல்ன்றது வேலையை ரொம்ப அதாவது ரொம்ப ஜாலியாவோ ஒரு யதார்த்தமாவோ பண்ணிக்கலாம்னு பார்த்து பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அலட்சியமானு சொல்ல முடியாது, பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஓகே நம்ம கூட்டம் வருதுன்ற அந்த இதுல இருந்தாங்க, நமக்கு பெரிய கூட்டம் வருது, நம்ம வந்து அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு பெரிய இடி. அதுக்கப்புறம் தான் இது இப்படி தான் நம்ம பண்ணணும், அரசியலில் இப்படி பண்ணணும், இது இப்படி கூட இப்படி ஆச்சுன்னா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இதுவே வேற ஒரு கட்சிக்காக இருந்தால் அது பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கும். இதுவே பெரிய இஷ்யூ, மிகப்பெரிய இஷ்யூ. ஆனால் அது அந்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் விஜய்ன்ற ஒரு நபர்ன்றதுனால அது வந்து அது அவர் மேலே தப்பு இல்லை, அவர் பார்க்க போன கூட்டம் அப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி மாறிடுச்சு. அது அவருக்கு பெரிய மைனஸாக மாறலை, அதுக்கு மாறா அதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக தான் வந்துச்சு. இது மாதிரி வந்து கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், அந்த மக்களே வந்து சொல்கிற அளவுக்கு அது மாறுது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஆறுதலாக எடுத்துக்கிட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதனால தான் அது இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ கூட்டம் வரணும், இவ்வளோ லிமிட் கூட்டம் இருந்தால் போதுமானது, இதுக்கு மேலே க்ரௌட் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 2 வருஷன்றது மிகப்பெரிய பாடத்தை வந்திருக்கு. ஸோ 3ஆவது வருஷம் எடுத்து வைக்கும்போது அடுத்த 2 மாதத்தில் தேர்தல்ன்றதுனால இன்னும் ஸ்பீடப் பண்ணுவாங்க, எவ்வளோ வேலைகள் இருக்குன்றத ஸ்பீடப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்த அனுபவங்கள் இருக்குது. அதனால் இது வந்து இந்த 2 வருஷம் 3 வருஷத்தில் முடிய போகிற விஷயம் கிடையாது. விஜய் அவர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்மில் அவர் வந்து இந்த அரசியலில் இருக்க போகிறாரு, அதுதான் நிலையாக அதில் தான் இருக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறதுனால அது இன்னும் பெரிய க்ரோத்துக்கு போகும். அதை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா
தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக தாவேகா இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதை இப்படி எடுத்துட்டு போறாங்க இந்த 2 வருஷம். அவங்க எவ்வளோ ஆழமா கீழே விழுறாங்கன்றதே அதை விட ரொம்ப வேகமா மேலே எழுந்துடுறாங்க. அது ஆமா, டக்குன்னு ஒரு அடி விழுந்தாலும் சொன்னா மக்கள் அவங்கள தூக்கி விட்டுறாங்க. ஏன்னா எப்படியாவது வந்துட மாட்டாங்களா, ஒரு மாற்று வந்துடாது நிறைய பேர் யோசிப்பாங்களா. அவங்களுக்கெல்லாம் விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா தெரியுறாரு, எப்படியாவது வந்துருங்க நாங்களாம் ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி. இல்ல அவங்க சரி என்ன டிராபேக் இருந்தாலுமே அதான் நம்மள என்னப்பா இவரு பேச மாட்டேங்கிறார், என்னப்பா இது, ஏன் அவ்வளோ ஒரு இது இருக்கும் நம்மளுக்கே தெரியும். என்ன ஒரு இதா இருந்துட்டு ஒரு பேச்சுப்பான், ஆனா ஏதோ ஒரு அறிக்கையோ ஒரு ஒரு மீட்டிங்ல அவங்களோட அதுதான் டோட்டலாவே மாறி மீட்டிங்ல விஜய் பேசினார்னாலே அவங்களுக்கு அது பெரிய பூஸ்டா மாறிடுது. ஸோ அதை வந்து தொடர்ந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். அதுதான் இது 2 வருஷத்துல முடிய போறது. 2 வருஷம் கடந்துட்டாங்க, இன்னும் பல வருடங்கள் இருக்கு. அதுக்கு எவ்வளவு உழைக்கிறாங்க, இந்த தேர்தலில் என்ன பண்ண போறாங்க, இதுல வர வாக்குகள் இதுல ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, எதிர்கட்சி ஆகுறாங்க, 3வது கட்சி ஆகுறாங்க, ஏகப்பட்ட இதுக்கு அப்புறம் தான் அது எப்படி அந்த கிராஃப்ன்றது எப்படி ஏறுதுன்றது தெரியும். பட் விஜய் அவர்களோட பேட்டியெல்லாம் பார்க்கும்போது ஒரு முடிவோட இந்த களத்துல இறங்கியிருக்காருன்றது தெரியுது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா அவர் பண்றாரு, அதை எப்படி பிலீவ் பண்ண வைக்க போறாருன்றத தொடர்ந்து பார்ப்போம். என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத பேசத்தானே போறோம். ஆமா, பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா கார்த்திக். அடுத்த ஒரு காணொலியில நம்ம இதை பத்தி விவாதிக்கலாம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்